அன்னிக்கு இரவு கிறிஸ்மஸுக்கு முன்னாடி நாள். கிராமம் முழுவதும் வண்ண விளக்குகளாலேயும் மரங்களாலேயும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அங்கே தூரத்தில் ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டில் ராணின்ற சின்ன பொண்ணு வாழ்ந்து வந்தா. ராணின்ற ஏழை பொண்ணுக்கு பண்டுன்ற பணக்காரன் பையன் நண்பராக இருந்தான். பண்டு ராணியை பார்த்து, ராணி, நாளைக்கு கிறிஸ்மஸ் திருநாள். நீ என்னுடைய வீட்டுக்கு வந்தன்னா வண்ண வண்ண மிட்டாய்களும் சுவையான கிறிஸ்மஸ் கேக்கும் கிடைக்கும். நீ நிச்சயமாக என் கூட வந்து இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையில் நான் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். உன்னுடைய வீட்லேயும் கிறிஸ்மஸ் அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டீங்களா? பண்டு, உனக்கே தெரியல, அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை. எங்ககிட்ட பொருளாதார வசதியும் அந்த அளவுக்கு இல்லை. முன்ன வருஷங்களை போல் இப்போல்லாம் எங்களால் கிறிஸ்மஸும் கொண்டாட முடியல. ஏதோ எங்களால் முடிந்ததை வச்சு நாங்கள் கிறிஸ்மஸ் அலங்காரத்தை பண்ணியிருக்கோம். சிறப்பாகவும் கிறிஸ்மஸை கொண்டாடுவோம். இப்படி ராணி பண்டு கிட்ட ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு அவளுடைய வீட்டுக்கு போனாள். நாளைக்கு கிறிஸ்மஸ் திருநாள். எல்லார் வீட்லேயும் வண்ண வண்ண விளக்குகளெல்லாம் மின்னிட்டுருக்கு. கிறிஸ்மஸ் மரமும் வச்சிட்டாங்க. இந்த வீட்டில் மட்டும்தான் எதுவுமே இல்லை. என்ன பண்ணுறது? அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லைல்ல, அதனால தான் என்னால் இந்த வருஷம் கிறிஸ்மஸை சரியாகவே கொண்டாட முடியல. இப்படியே ராணி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு பழைய நினைவுக்கு போனான். சில வருஷத்துக்கு முன்னாடி ராணி, அவளுடைய அம்மா, அப்பா 3 பேரும் ரொம்பவே வசதியான வீட்டில் வாழ்ந்து வந்தாங்க. ராணி ரொம்பவே பெரிய பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருந்தா. அவள் ரொம்பவும் பிடிவாதக்காரியாகவும் இருந்தா. அப்பா, எனக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் கேக் வாங்கிட்டீங்க, மிட்டாயும் வாங்கிட்டீங்க. ஆனால் எனக்கு பிடிச்ச பிஸ்கெட் மட்டும் நீங்கள் வாங்கிட்டே வரல. இது நியாயமே கிடையாது. எனக்கு தெரியாது. நீங்கள் எனக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுத்தாதான் நான் கிறிஸ்மஸ் கேக்கை கட் பண்ணுவேன். எனக்கு உடனே போயிட்டு நீங்கள் அந்த குக்கீஸை வாங்கிட்டு வாங்க. அப்போ தான் நான் இந்த கிறிஸ்மஸ் கேக்கையே சாப்பிடுவேன். இப்படி ராணி கேக் விட்டாமல் அடம் முடிச்சுட்டு இருந்தா. ராணி, இப்படி பிடிவாதம் பிடிக்காத, நீ கேக் கட் பண்ணுமா? நாளைக்கா நான் உனக்கு பிடிச்ச எல்லா பிஸ்கெட்டையும் வாங்கிட்டு வந்து தரேன். இந்த கிராமமே வண்ண விளக்கால சூழ்ந்து சந்தோஷமாக கிறிஸ்மஸை கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டில் மட்டும் கிறிஸ்மஸ் கேக்கு வெட்டி செலிப்ரேட் பண்ணலன்னா எப்படி? அப்பா, இதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். நீங்கள் எனக்கு பிடிச்ச பிஸ்கெட்லாம் வாங்கி கொடுத்தாதான் நான் கிறிஸ்மஸ் கேக்கை வெட்டி சாப்பிடுவேன். இல்லைனா நிச்சயமாக நான் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையே கொண்டாட மாட்டேன். இப்படி ராணி பிடிவாதம் பண்ண உடனே அவளுடைய அப்பா வீர் பைக்கை எடுத்துக்கிட்டு பிஸ்கெட்டை வாங்குறதுக்கு போனார். அப்போது எதிர்த்தாப்புல ஒரு திருடன் ஆட்டோவை ஓட்டிட்டு வந்தான். அது வீருடைய வண்டி மேலே ஓதி அங்கேயே வீருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அன்னிலிருந்து வீர் ரொம்ப நாளாகவே உடல்நிலை சரியில்லாமல் இருந்தான். இதை நினச்சிக்கிட்டு ராணி ரொம்பவே சோகத்தில் இருந்தா. இப்படி ராணி அன்னைக்கு நடந்த சம்பவத்தை நினச்சிக்கிட்டே வானத்தை பார்த்துட்டு இருந்தா. அப்போது வானத்தில் மின்னுற நட்சத்திரங்களை பார்த்து அவள் வேண்டிக்கிட்டா. ஷைனிங் ஸ்டார்ஸ், என்னுடைய அப்பாவுக்கு கூடிய சீக்கிரம் உடல்நிலை சரியாயிடணும். எங்களுடைய வாழ்க்கை பழைய மாதிரியே சந்தோஷமாக இருக்கணும். இதன் பிறகு நான் அடெல்லாம் பிடிக்க மாட்டேன். ப்ளீஸ், எனக்காக இதை மட்டும் கொடுத்துருங்க. இப்படி ராணி அந்த நட்சத்திரங்களை பார்த்து வேண்டிகிட்டு இருக்க, இன்னொரு புறம் அவளுடைய பாட்டி தூங்குறதுக்காக ராணியை அழைச்சிட்டு இருந்தாங்க. ராணி, சீக்கிரமாக வந்து தூங்குமா. அன்றைக்கி இரவு ராணியும் அவளுடைய பாட்டியை தூங்கினாங்க. பாட்டி சீக்கிரமாகவே தூங்கிட்டாங்க. ஆனால் ராணி ஏதோ குழப்பத்திலேயே இருந்தா. அது கிறிஸ்மஸ் இரவுன்றதுனால அந்த ஷைனிங் ஸ்டார் பூமிக்கு வந்தது. அந்த குட்டி பொண்ணை பார்க்குறதுக்கு கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. இருந்தாலும் அந்த பொண்ணுடைய வேண்டுதலை நான் நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன். இப்படி பேசிக்கிட்டு அந்த ஸ்டார் மேஜிக் பண்ணது. அடுத்த நாள் காலையில் சூரியனும் உதிச்சது. ராணி எழுந்து வாசலையே ரொம்ப நேரமாக பார்த்து நின்றுட்டு இருந்தா. அப்போது அவளுடைய வீட்டுடைய கதவை யாரோ தட்டுறது போல் சத்தம் கேட்டது. ராணியுடைய பாட்டியும் கதவு திறந்த உடனே அவளுடைய அம்மாவும் அப்பாவும் ஒரு கூடை ஃபுல்லாக பரிசு பொருட்களையும் அலங்கார பொருட்களையும் கொண்டு வந்து நின்னாங்க. அப்பா, உங்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. உங்களுக்கு என்னால் தானே அடிபட்டுடுச்சு. ஒரு வழியாக உங்களுக்கு நல்லாயிடுச்சு. உங்களை பார்த்ததில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீங்கள் எதுக்காக இந்த கஷ்டத்துலேயும் இவ்வளோ பரிசு பொருட்களை கொண்டு வந்தீங்க? ராணி, உன்னை நீ குறை சொல்லிக்காத. அன்னைக்கு அந்த திருட என்னை முதல் நாள் தான் எனக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அதனால் நீ வருத்தப்படாத. இப்போ தான் நான் சரியாகிட்டல்ல.
இந்த பரிசு பொருள்கள்லாம் யாரோ நம்மளுடைய வீட்டுக்கு முன்னாடி தான் வச்சுட்டு போயிருந்தாங்க. அதனால தான் உள்ளே கொண்டு வந்தேன். இதில் நிறைய அலங்கார பொருட்களும் கொஞ்சம் பணமும் இருக்குது. இதை வச்சு நம்ம இன்னும் கொஞ்ச நாளில் நம்மளுடைய வாழ்க்கையை பழைய மாதிரி சரி பண்ணிடலாம். இதில் இருக்க அலங்கார பொருட்களை வச்சு நம்மளுடைய இந்த சின்ன வீட்டை அலங்காரப்படுத்தி இதில் இருக்க கேக்கை கட் பண்ணி இந்த வருஷம் கிறிஸ்மஸை நம்ம சிறப்பாக கொண்டாடலாம். நீங்கள் சொல்கிறது சரிதான்பா. இதுக்கப்புறம் என்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நான் ரொம்பவே சந்தோஷமாக வாழலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த பொருட்களை வச்சு இந்த வீட்டை நான் அலங்காரம் பண்ணுறேன். நம்ம எல்லாரும் இப்போது கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணலாம். ராணி அந்த வருஷம் அந்த ஷைனிங் ஸ்டார் கொடுத்த கிஃப்டால் கிறிஸ்மஸை ரொம்பவே சிறப்பாக அவளுடைய அம்மா அப்பா கூட கொண்டாடினா. அவளுடைய தவறையும் அவள் புரிஞ்சுக்கிட்டா. அன்னிலிருந்து அவளுடைய அப்பா அம்மா கிட்ட அடம் பிடிக்கிறத நிறுத்திட்டா. சொல் பேச்சே கேட்க ஆரம்பிச்சிட்டா.